வெல்கம் டு ராஜி நலபாகம். இன்னைக்கு கேப்பக்களியும் கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஆடி மாதம்னாலே எல்லார் வீட்லேயும் நிறைய வீட்டில் கேப்பக்கூழோட கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக இருக்கும். இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கூழாகவும் கரைச்சி குடிக்கலாம், இல்லை கெட்டியாக வச்சும் அப்படியே கருவாட்டு குழம்பு ஊற்றியும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கருவாடு நீங்கள் எந்த கருவாடு வாங்கினாலும் இந்த ருசியில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மீன் குழம்பு மாதிரியே இதுவும் மறுநாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ நான் 200 கிராம் கேழ்வரகு எடுத்திருக்கேன். இதுவும் சுத்தமாக இருக்குது, எதுவும் குப்பை இல்லை. அப்படி இருந்தால் அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துட்டதை ஒரு அளவுக்காக பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த கேழ்வரகு மாவுலேருந்து 3 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்காங்க. தண்ணி அடுப்பில் வச்சு சூடேற ஆரம்பித்ததும் களிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கரைச்சி கொடுங்க. இப்போது மாவையும் போட்டு ஒன்றா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும். மாவு இந்த மாதிரி நல்ல கெட்டி பதத்துக்கு வரணும். வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. அது நல்லா தண்ணி வற்றி இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. அப்போ அது கரெக்டாக வெந்திருக்குன்னு பதம். அது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வாழைக்கருவாடு 2, கொஞ்சம் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். நல்லா அதை தேய்ச்சி, இப்போ வாழைக்கருவாடு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்க முள் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெத்திலையும் அந்த தலையை கிள்ளிட்டு உள்ளே இருக்க ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும், அந்த மேலே இருக்கிற ஒரு வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதோட நான் கொஞ்சம் சென்னாங்கண்ணி சேர்த்துக்கிறேன். இறால் கருவாடு, இதையும் நீங்கள் ஒரு அலசி வச்சுக்கோங்க. அதோட 2 கத்திரிக்காய், முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவு அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு நான் 10 பல் சேர்த்துருக்கேன். நான் சின்ன பூண்டாக இருந்ததுனால சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கினதும் இது நல்லா ஆறட்டும். ஆறுனதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் கூடவே சேர்த்துக்காங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஒரு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து ஒரு 15. இது ரெண்டும் நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கின உடனே காய்கறிகளை ஒன்றா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில் ஒன்றா வதக்கி விடுங்க. காய்கறிகள் நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1லேருந்து 1.5 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கி கொடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் காய்கறிகள் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு, ஒரு 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ அதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு புளி ஒரு தக்காளி சைஸ்க்கு நல்லா கரைச்சி வடிகட்டி அதையும் சேர்த்துக்காங்க. இப்போ அதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். எப்பயும் நம்ம குழம்புக்கு போடுற அளவுலேருந்து, ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால பாதி அளவு போட்டால் போதும். இல்லை ஒவ்வொரு கருவாடு உப்பு கூட இருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாக குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போது குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு கருவாடாக 1 பை 1 சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். பாருங்க, ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ரெடி ஆகிடும் குழம்பு. மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும்.
பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்பக்களியோட இந்த கருவாடு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.